வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோங்கிறத நீங்களே பாருங்கள். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா வெத்தலை விளையக்கூடிய வெத்தலை கொடிக்காலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலையை நம்ம பறிச்சுட்டு போயிட்டு ஒரு சூப்பரான வெத்தலை பாயசம் அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெத்தலையெல்லாம் பறிச்சுக்கலாம். திருப்பி காட்டு வெத்தலையை எப்போவும் வெறுங்கையில் நகத்தால் பறிக்க மாட்டாங்க. திருப்பலின்னு பேர். இதை இந்த மாதிரி கட்டை விரலில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுப்பாங்க. இப்போது பறித்து காமிப்பார் பாரு. இந்த வெத்தலை தரும்பு வெத்தலையாது, இதெல்லாம் மாற்று வெத்தலை. இந்த வெத்தலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லால்பேட்டை வெத்தலை அப்படின்னாலே இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப அருமையாக இருக்கும். வாயில் போட்ட உடனே கரையும். மற்ற வெத்தலை மாதிரி இந்த கற்பூர வெத்தலையா இதுன்னு நிறைய இருக்குது. இது இந்த வெத்தலை ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். வாயில் போட்டதும் டக்குன்னு கரைஞ்சிரும். அக்கா அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சமையலுக்கு தேவையான அவுத்திக்கீரை, முருங்கைக்கீரை. இந்த வெத்தலை கொடிக்கால வீட்டுக்கு தேவையான முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், வாழைக்காய் எல்லாமே கிடைச்சிரும். இந்த பட்டத்தில் முன்னாடிலாம் மரவள்ளி கிழங்கு கூட சாகுபடி பண்ணியிருக்காங்க. வெத்தலை கொடிக்காய் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த இதுலேயே பயிர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிடங்குல இருந்து தான் பட்டையை வச்சு தண்ணி இறைப்பாங்க. இந்த வெத்தலை கொடிக்கு தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது. ஆனால் தினம் தண்ணி அப்பப்போ இறைச்சி விடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வெத்தலை சாகுபடி பண்ணுறாங்க. இப்போது ஒரு வழியாக வெத்தலையை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க, இதுக்கப்புறம் நம்ம வெத்தலை பாயசம் செய்யலாம். நம்ம கேட்ட உடனே நமக்காக வெத்தலை பறித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. வாங்க, இதை நம்ம வச்சு வெத்தலை பாயசம் செஞ்சிடலாம். இன்றைக்கி பறிச்சுட்டு வந்திருக்க வெத்தலையை ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் வெத்தலை பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம 2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்ச போகிறோம். பால் நல்லா காஞ்சி பாதி அளவுக்கு நல்லா சுண்டணும். நம்ம இப்போ க்ரீமான பால் தான் ஊற்றிருக்கோம். அதனால் பால் நல்லா காஞ்சி சுண்டுற வரைக்கும் ஒரு 1/4 பாகம் அளவுக்கு கொதித்து சுண்டணும். அது வரைக்கும் பால் காய்க்கும். அதுக்கு முதல்ல ஒரு 25 கிராம் பிஸ்தா, ஒரு 100 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி இப்போது நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இந்த ஊற வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வெத்தலையை இப்போ நம்ம சாறு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். வெத்தலை பாயசத்துக்கு 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரைக்கும் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். இது பாதாம், முந்திரி, பிஸ்தா 3ஐயும் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். வெத்தலை ஒரு 20 வெத்தலையை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பாதாம் பிஸ்னை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக பிஸ்தா, பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். சாஃப்ரான் கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏலக்காயை ஒரு 4-5 அளவுக்கு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது பால் நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம், முந்திரி பேஸ்ட்டை இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நம்ம பாலில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இது எல்லாம் நல்லா பாதாம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முந்திரி பிஸ்தா எல்லா பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கொதித்து
இந்த மாதிரி திக்கான ஒரு இதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சுகரை சேர்த்துருவோம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெத்தலை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெத்தலை சாறை சேர்த்துருவோம். இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏலக்காயை சேர்த்துருவோம். இது குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாயசத்தில் இந்த வெத்தலை சாறை அதில் சேர்த்துருவோம். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாயசத்தில் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட வெத்தலை பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வேறு ஒரு கிளாஸில் மாற்றி கார்னிஷ் பண்ணி அப்படியே ஜில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு அருமையான வெத்தலை பாயசம் ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில். இந்த வெத்தலை பாயசத்தை அப்படியே ஜில்லுன்னு கிளாஸுக்கு மாற்றி அருமையாக மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு குடிப்பாங்க. ஒரு அருமையான வெத்தலை பாயச ரெசிபி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வெத்தலை பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.